இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தேங்காய், புளி தண்ணி, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, லெமனு, அப்புறம் மஞ்சத்தூள். இந்த ஃபிஷ்ஷை எப்போதும் போல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு முதுகோட பகுதியும் வயிற்று பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் கோடு போட்டு கட் பண்ணக்கூடாது. இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற லெமனில் கொஞ்சம் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். ஆயில் சேர்த்துட்டு எப்போதும் போல் ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த 5 நிமிஷம் ஊறட்டும். ரொம்ப நேரம் இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை தாளிச்சிடலாம். ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காயும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினா போதும். அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் நம்ம காணங்கழுத்தி மீன், அதாவது ஐல மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் ஸ்டஃபிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதில் நான் மிளகாத்தூளும், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு, இப்போ இந்த புளி தண்ணியை நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும். தேவைக்கான அளவு தான் புளி சேர்த்துக்கணும். அப்புறம் மீதி உள்ள லெமனை அதில் ஊற்றிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வயிற்று பகுதியில் கொஞ்சம் நல்லா வச்சு அந்த கேப்பு ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி முதுகு பகுதியிலையும் வச்சு வெளியில் வராத அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி உள்ளே திணிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் வச்சுட்டு இப்படி நல்லா பெருசு பெருசாக கேப்பை விட்டு ஒரு 2-3 தையலை வச்சு இதை தச்சிடலாம் மீனை. உங்களுக்கு தைக்க வரலனாலும் பரவாயில்ல. நீங்கள் நல்லா அழுத்தி நீங்கள் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சும் நீங்கள் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டதுனால தச்சிட்டேன். இப்படி தைக்கிறதுனால உள்ளே உள்ள தேங்காயெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் அதில் சேர்த்து ஒன்று ஒன்றா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். எனக்கு கிடச்சது சின்ன மீனாக கிடச்சிருச்சு. இன்னும் நல்ல பெரிய மீனாக இருந்தால் நிறைய ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். இப்படி 2 பக்கமும் திருப்பிட்டு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்ல சூடாக கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஸ்டஃபிங்கோட செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.